கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய வருடத்திலே அவரை துதிக்கிற துதியிலே நம்மளை சபையிலே உட்கார வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை. அப்படின்னா அது உண்மையான விடுதலை. அல்லேலூயா. அந்த உண்மையான விடுதலை இயேசு கிறிஸ்துவிடம் தான் உண்டு. அல்லேலூயா. வேற எங்க போனாலும் விடுதலைகள் அப்படி நிரந்தரமா இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம். ஆமென். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கமே எதுக்கு வந்தார் அப்படின்னா, விடுதலை ஆக்குவதற்காக. அல்லேலூயா. பாவத்தினால சாபத்தினால கட்டப்பட்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை மீட்கும்படியாக அவர் விடுவிக்கிறவராக இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. இயேசு கிட்ட வரும்பொழுதெல்லாம் அவர் விடுதலை தருகிற தெய்வம். அல்லேலூயா. நிம்மதி தருகிற தெய்வம், சமாதானம் தருகிற தெய்வம், சுகம் தருகிற தெய்வம். அப்ப அவர் சொல்லுகிறாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை கண்டிப்பா கிடைக்கும். விடுதலை கிடைக்காம போகவே போகாது. ஏன்னா அவரை தேடி வந்த சனத்துக்கு தேவன் எல்லாருக்கும் விடுதலையை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், கண்ணீரை துடைத்தார், மரணத்தில் கிடக்கிறவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரம். அப்ப யாருக்கு விடுதலை அப்படின்னா, பாவத்துல சாபத்துல அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. மனுக்குலம் ஒரு அடிமைத்தனத்தின் பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக போயிருச்சு. ஆனாலும் அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. அதே சாப்டர்ல நீங்க வாசித்தீங்கன்னா, பிதா என்னை அனுப்பினார், நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் மனுக்குலம் அடிமைப்பட்டு மரணத்துக்கு நேராக போகக்கூடாது என்பதற்காக இயேசுவை பிதாவானவர் இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். அல்லேலூயா. ஆனால் இயேசுவை, குமாரனை அநேகர் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, அவங்க நினைச்சாங்க இந்த மாமிசீகமாக இந்த உலகத்தின் காரியத்துக்காக அவர் வருவாரு, இன்னொரு ராஜாவோட சேர்ந்து இன்னொரு ராஜாவா இருந்து சண்டை போடுவாரு, ஒரு ஆட்சி செய்வாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மனுக்குலத்தினுடைய ஒரு மாம்சத்தினுடைய ராஜாவா வந்த அவர் இறைவனுடைய ராஜாவா வந்தார். அல்லேலூயா. அவர் தேவகுமாரனுடைய ராஜாவா இந்த உலகத்தை அவர் கடந்து வந்தனால்தான் அவங்கள அநேகர் ஆண்டவர் ராஜாவை எங்களுக்கு சொல்லும் போது அவர் அந்த ராஜாவை பத்தி பேசல, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜாதி ராஜா என்று அவர் சொன்னார். அதனால தான் அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ள முடியல, அவர் விசுவாசிக்க முடியல. ஆனா அவர் விசுவாசிக்கிறாங்களோ இல்லையோ, அவர்கிட்ட என்ன இருக்குன்னா அவர்கிட்ட விடுதலை இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் அவர்கிட்ட வருகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கும் விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார், கண்ணீரை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா அவரிடத்துல எல்லா வல்லமையும் உண்டு. அல்லேலூயா. அவரை பாதுகாக்கிற ஒரு வல்லமை. அப்ப அவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை கிடைக்கும். எப்படி இந்த மெய்யான விடுதலை அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 வாசிங்க. அவர் குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். அல்லேலூயா. இயேசு இந்த குமாரனுக்கு எதற்காக அவர் வந்தார் அப்படின்னா, பாவங்களை நீக்கி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்து நம்மளை ரட்சிப்பதுதான் அவருடைய வேலை. அல்லேலூயா. ஒரு அடிமையா இருக்கிறவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை. ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல ஏதோ ஒரு கட்டப்பட்டிருக்கிறோம். பாவத்தினால, பிசாசினால, பாவ வழக்கத்தினால எல்லாம் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். இயேசு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை அவர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி நமக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் தருகிற தெய்வம். அவர் விடுதலை தர அவர் வல்லவராய். வசனம் சொல்லுது, என்ன சொல்றாருன்னா, இயேசு அப்படின்னா தமது ஜனத்தின் பாவங்களை
நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எந்த பாவம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாவத்தை இயேசு மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவத்தில் இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுக்க குமாரனுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாய். அதனால்தான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினான். அவர் சொன்னா விடுதலை. நம்ம சர்ச்சு உயர் அதிகாரி, உயர் நீதிபதி இல்லையா, ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜி தீர்ப்பு எழுதிட்டா எந்த பட்ட இதா இருந்தாலும் என்ன ஆயிடும்? தீர்ப்பு தான். என்ன தீர்ப்பு? இவருக்கு விடுதலைன்னு அவர் தீர்மானிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், எழுதிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? ஒரு உலகத்தின் ஹைகோர்ட்டே அவ்வளவு பவர் இருக்குன்னா, தேவாதி தேவனுக்கு எல்லா ஹைகோர்ட்டையும் காட்டிலும் எல்லா பவர் அவருக்கு எடுத்தாரு. அல்லேலூயா. எந்த பவர் அப்படின்னா, லூசிபர் ஆகிய சாத்தான் இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் அதிகாரத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு மேல அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தீர்ப்பு தப்பவே தப்பாது. அவர் சொன்னா, அவர் சொல்றாரு, மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. இவர் ஒரு தீர்ப்பு எழுதிட்டாரு, என்னிடத்திலே வரும் பொழுது நான் உங்களை மெய்யாகவே நான் விடுதலை செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தர் நிச்சயமா என்னை விடுதலையாக்க வல்லவரா. ஏன்னா அவர் 2-3 தடவை சொல்றார். நிறைய பாத்தீங்கன்னா மெய்யாகவே இல்லையா அப்படின்னா, நிச்சயமாக உண்மையாக அப்படின்னா ஏன் அத்தனை தடவை அவர் சொல்றாரு அப்படின்னா, என்ன 100க்கு 100 நீ என்ன நம்புன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் நம்ம நம்பணும். ஆண்டவரே, இதுல இருந்து விடுதலை ஆயிருமா இல்ல இதுல இருந்து விடுதலை ஆயிருமா என்ற எந்த சந்தேகமும் வேணாம். அவர் எல்லாத்திலிருந்து விடுதலை அளிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கேஸையும் ஒரு வக்கீலனால மாத்த முடிஞ்சு அதை தீர்ப்பு எழுத முடியும் அப்படின்னா, இந்த இயேசு அநீதியான தீர்ப்பு அல்ல, நீதியான தீர்ப்பினால விடுதலையை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன் நீதியான தீர்ப்பு அவர் மேல் வந்தது? எல்லா அநீதியும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கிறபடினால்தான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மெய்யாகவே நான் விடுதலை தருவேன். அல்லேலூயா. தவறான தீர்ப்பு இல்ல. குற்றவாளியை நல்லவராக்குறது, நல்லவங்களை குற்றவாளி ஆக்குற அந்த தீர்ப்பு இல்ல. இயேசு எல்லாருக்கும் அவர் தீர்ப்பானார். அல்லேலூயா. எல்லாருக்கும் குற்றவாளி ஆனார். எல்லாத்துக்கும் அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்கிற பாவ பரிகாரி ஆனார். என்னப்பா நீ இந்த குற்றம் செஞ்சிட்ட, இந்த தப்பு செஞ்சிட்ட, ஆனா எல்லா தீர்ப்புக்கும் தண்டனை இயேசு வாங்கி கொண்டார். அல்லேலூயா. அவர்கிட்ட போனீங்கன்னா இவனுக்கு எவ்வளவு செலுத்தணும் ஆண்டு சொல்றாரு, என் மகனுக்கு செலுத்த வேண்டிய எவ்வளவு தொகை அதை நான் செலுத்திட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுக்குலத்தினுடைய எல்லா பாவத்தினுடைய எல்லா தொகையும் அவர் சிலுவையிலே செலுத்தப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அவர் முழு ரத்தத்தையும் ஜீவனையும் சுவாசத்தையும் முழு மூச்சையும் அவர் சிலுவையிலே அவர் சம்பாதித்துக் கொண்டார். அல்லேலூயா. அவர் என்ன சம்பாதித்தார்? விடுதலையை சம்பாதித்தார், சுகத்தை சம்பாதித்தார், இல்லைங்களா? நிம்மதியை சம்பாதித்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கிறது அவர் சிலுவையிலே சம்பாதித்த சம்பாதித்தார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தினாலதான் இன்னைக்கு உட்கார்ந்து. அப்ப இன்னைக்கு ஆண்டு சொல்றார், மகனே, இந்த 25வது வருஷத்தை கடந்து போறதுக்குரிய எல்லா விடுதலையும் என்கிட்ட. அல்லேலூயா. விடுதலை தர அவர் வல்லவர். வசனம் சொல்லுது, குமாரன் விடுதலை. எதுல இருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து அவர் விடுதலை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:2 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளில் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. எதிலிருந்து விடுதலையாக்கிற்று? பாவம் மரணம். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் மரணத்துக்கு பாத்திரவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. பாவம் எப்படி வருது? இச்சையினால வருகிறது. அல்லேலூயா. பாவம் இச்சையினாலே கற்பந்தரிக்கப்பட்டு வருது. பாவம் வரும்பொழுது மரணம் வருகிறது. அல்லேலூயா. ஆனா இயேசுவுடைய ஜீவ பிரமாணம் நம்மளை பாவம் மரணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கிடுச்சு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த மரணத்தை அவர் சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எந்த சாபனாலும் இயேசு பலி செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சாபத்துக்கும் இயேசு கிரயம் செலுத்தி இருக்கிறார். விடுதலைன்றது ஈஸி கிடையாது. அவர் செலுத்தப்பட்டதுனால ஈஸியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சாபத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லல. அவர் சொல்றாரு,
நான் சாபத்தை நான் உனக்காக வாங்கி கொண்டேன், ஆனா என்னுடைய நீதி உனக்காக எப்பொழுது இருக்குது, அந்த நீதியை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை பெற்றுக்கொள்னு சொல்றார், சுகத்தை பெற்றுக்கொள் சொல்கிறார், சமாதானத்தை பெற்றுக்கொள் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா அடிமையா இருக்கிறவன்ட்ட நீங்க போனீங்கன்னா சமாதானம் இருக்காது இல்லையா? அமைதியா அடிமைத்தனத்துக்கு என்ன இருக்காது? சிறையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் சமாதானம் இருக்கான்னு கேளுங்க, ஒரு நாளும் சமாதானம். இப்ப என்ன நடக்கும்னு கைதியா இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா என்ன தீர்ப்பு எப்ப வரும் எப்ப நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த தீர்ப்பு எல்லாமே இயேசு தன்மையில் எழுதி கொண்டார். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு சொல்ற, மகனே உனக்கு சமாதானம், அல்லேலூயா, மகனே உனக்கு விடுதலை, உனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் அவர் சொல்லுகிறார். நான் உனக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன், நான் உனக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறேன். அதனால யாருக்கு என்ன தேவையோ அது அப்படியே கடந்து வந்து பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. ஒரு கரண்ட போல, ஒரு பவர் உள்ள கரண்ட்ல எல்லாமே என்ன செய்ய முடியும்? இந்த கரண்ட்ல பேச முடியும், இந்த கரண்ட்ல லைட் எரியும், இந்த கரண்ட்ல பார்க்க முடியும், இந்த கரண்ட்ல காத்து வரும், இந்த கரண்ட்ல லைட் வரும். ஆனா கரண்ட் போச்சுன்னா எல்லாமே போச்சு, நெட்டு போச்சு, எல்லாம் போச்சு. ஒருத்தர் பார்க்க கூட பேசவும். அதே போலதான் இயேசு கிட்ட எல்லா வல்லமையும் இருக்கு. யாருக்கு என்ன தேவையோ எல்லாம் அவரோட பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. யாருக்கு சுகம் வேணுமா, சமாதானம் வேணுமா, ஆறுதல் வேணுமா, கண்ணீர் துடைக்கப்படணுமா, விடுதலை வேணுமா, எதுனாலும் மனுக்குலத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவரிடத்தில் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அத்தனைக்கும் அவர் பலி செலுத்தப்பட்டார். அல்லேலூயா. அத்தனையும் அவர் சிலுவையிலே எல்லா சாபத்தை பிசாசு என்னெல்லாம் வச்சிருந்தானோ, நஷ்டம் இல்லையா, கண்ணீர், விரயம், எதுனாலும் சரி எல்லாத்தையும் சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, நீதியை, ஆசீர்வாதத்தை, பொறுக்கத்தை, மனமகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யான விடுதலை, எல்லாத்தையும் விடுதலை. என்னப்பா என் கண்ணீர் 6 மாசம் வழுதுகிட்டே இருக்கிறேன் அங்க சொல்றாரு, என்கிட்ட வந்தீங்கன்னா அதோட அந்த கண்ணீர் நீ வர. அல்லேலூயா. என்னப்பா வியாதியில எத்தனை மாசம் இருக்கிறான்னு சொல்றாரு, இல்ல மெய்யான விடுதலை திரும்ப வரவே வராது. அல்லேலூயா. நித்திய மரணத்தை சிலுவையிலே அழித்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மரணம் இல்லை, அதனாலதான் சபையை தேடி வருகிறோம். ஜனங்கள் சபையை தேடி வருகிறோம், நமக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல மட்டுமல்ல, மரித்து போன பிறகும் இந்த சரீரத்துக்கு இன்னொரு ஜீவனை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பரலோகத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஏன் மரணத்துல அழுகை இல்லை அப்படின்னா, அவர்கள் இங்கே விதைக்கப்படுகிறார்கள், அங்கே உயிர்த்தெழப்படுகிறார்கள். அல்லேலூயா. அந்த ஜீவனை பூமியிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஜீவன் பெறுகிறான், அவன் ஜீவ ஆத்மா பெறுகிறான், ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அடிமை மரணத்தில் எல்லாவற்றும் நான் விடுதலை ஆகிறான். ஏன் அப்படின்னா இந்த இயேசுவால மட்டும் நான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்மளே நிறைய சாட்சியம், என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, நிலைமை இப்படி இருந்துச்சு, ஆனா கர்த்தர் நம்மளை உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் விடுதலை. அவர் சொல்லுகிறார், பாவம் மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இன்னொரு வசனம் 119:32, சங்கீதம் 119:32 வாசிக்கலாம். ஓடுவேன், நீர் என் இருதயத்தை, இருதயம் என்ன செய்யப்படணும்? இருதயம் குறுகி இருந்துச்சுன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? இருதயம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு, ஸ்டாப்னா எங்க நிக்கிறது இல்ல, அந்த சிந்திக்கிறது ஆக்டிவிட்டியில வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதையுமே உங்களால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த வசனம் சொல்லுது, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நானுவது கற்பனைகளின் வழியாக, வசனத்தின் வழியாக, உடைய வார்த்தையின் வழியாக நான் ஓடுவேன். அல்லேலூயா. அதுதான் விடுதலை. அல்லேலூயா. குமாரன் எந்த மாதிரி விடுதலை? இருதயத்தினுடைய காரியத்தை எல்லாவற்றிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. இருதயத்தை என்ன செய்ய போறாரு? விசாலமாக்க போகிறார். அல்லேலூயா. இருதயத்தின் வழியை திறக்க, நெருக்கமான இருதயம் இல்ல, உடைஞ்சு போன இருதயம் இல்ல, நொறுக்கப்பட்ட இருதயம் இல்ல. அண்ணால் அப்படிதான் இருந்தாங்க. எப்படிப்பட்ட இருதயத்தில் இருந்தாங்க? நொறுக்கப்பட்டு மன கிளேசம் உள்ள சரியாக இருக்கும். நம்மளும் எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கோம் இல்லையா? எத்தனை பேர். ஆனா அந்த இருதயத்துக்கு எப்படி மாத்திட்டாரு? விசாலமா மாத்தும் போது
அண்ணல் அம்மா 2வது அதிகாரத்துல வெற்றியின் பாடலை பாடுறாங்க. அல்லேலூயா. என் தேவனை போல கண்மலை இல்லை, என் தேவனை போல பரிசுத்தர் இல்லை. அவர் உயர்த்துகிறவரோ தாழ்த்தவரோ சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரோ பிரபுக்களோட உட்கார்ந்து எப்படி அந்த இருதயம் என்ன ஆயிடுச்சு? இல்ல, விசாலம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இந்த இருதயம் விசாலம் ஆகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. இந்த நாட்களில ஒரு இருதயத்தை கர்த்தர் விசாலமாக்குவார். குறுகி போன இருதயம் இல்ல, குறுகி போன இருதயத்துல எதையுமே நீங்க செய்ய முடியாது, எந்த காரியத்தை சிந்திக்க முடியாது. அண்ணால் பாருங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க, வேதனை துக்கம். ஏன்னா துக்கம் ஆகும் பொழுது இருதயம் விசாலம் ஆகாது, இருதயம் ரொம்ப குறுகி 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 ஆளையே முடக்க போனேன். ஆனா வசனம் சொல்லுது, ஆண்டவர் இருதயத்தை அவர் திறந்து விடுகிறார். அல்லேலூயா. எப்படி திறக்க முடியும்? அவர் நமக்கு முன்பாக அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்போது தானா இருதயம் என்ன செஞ்சிடும்? அண்ணாளுக்கு குழந்தை கொடுத்தோன்னு என்ன பண்ணிடுச்சு? ஜெபம் கேட்டவுடனே குழந்தை வந்தோடனே இந்த பாட்டு, இல்லாட்டி இந்த பாட்டு என்ன பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா, என்ன அப்படின்னு புலம்பி இருப்பாங்க. ஆனா இருதயத்தை ஜெபம் ஜெபிக்க ஜெபிக்க நான் சொல்லுகிறேன், ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த ஜெபத்தை கேட்டு குமாரன் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருடம் கர்த்தர் கொடுப்பது குமாரன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நிச்சயமாக நம்ம நிறைய விடுதலைகளை காணப்போகிறோம். எல்லா வழிகளையும் கர்த்தர் கிருபை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, பாவமா இருக்கட்டும், சாவமா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், எனக்கு நான் சொல்லல, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? மனுஷனா இருக்கிற என்னால, ஏன்னா நானே படுத்திருந்தேன், நீங்க தான் எனக்கு உதவுனீங்க. நம்ம ஜெபம் கேட்கப்பட்டு நிறைய பேருக்கு சொல்லலாம், நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆனா 3 மாசம் படுக்கையிலே இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் பார்த்தீங்க, ஆனா கர்த்தர் தான் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய விடுதலை. அவர் தான் மனிதனா இருக்கிற நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, அதே எதையுமே செய்ய முடியாது. தெய்வம் வல்லவர். எல்லாருடைய ஜெபத்தை பரலோகம் கேட்கும். அல்லேலூயா. நீதிமானுடைய ஜெபம் கீழே விழவே ஒரு விதை கூட விடாது. அல்லேலூயா. நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா, மனுஷருக்கு முன்னாடி நீதிமான இல்லை, யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி நீதிமானா இருக்கும். மாயை தொடச்சிட்டு வந்துடலாம், ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடலாம், தலையை சீவிட்டு வந்துடலாம் இல்லையா? நம்முடைய நீதி தவறையும் எதையோ ஒரு தப்பை செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா நீதி தவறாத நீதிபரர் பார்த்தாருன்னா அந்த நீதிமானுடைய ஜெபம் கீழே விழவே விடாது. அல்லேலூயா. அந்த விட எலியா அடிக்கடி சொல்லுவார். எலியா அடிக்கடி தன்னை பத்தி என்ன செய்வார்? என்ன சொல்லுவார்னா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன். அவரை நினைச்சுக்கிறார். எது நடந்தாலும் சொல்லுவாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், என் ஆண்டவரை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா நான் சொன்னதெல்லாம் அவர் செய்வார். ஏன் அப்படின்னா அவர் நீதி தவறாத தேவன். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம இடத்துல உட்கார்ந்துருக்கோம். இல்லாட்டி நம்ம எல்லாம் என்னைக்கோ செத்து போயிருப்போம். நானும் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். இன்னைக்கு பூமியில என்னைக்கோ நிக்கிறோம் அப்படின்னா அவர் நம்ம வச்சிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லுது, என் இருதயத்தை விசாலமாக்குகிறார். நிச்சயமா விசாலமாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? என் இருதயத்தை இந்த வருடத்துல என்ன காரியம் இருக்கிறதோ அதை விசாலம். 10,000 ரூபாய் கேட்கறதுக்கு 20,000 வந்துச்சுன்னா சொல்லும் போது சந்தோஷம் இல்லையே? அப்ப விசாலமாகும். நெருக்கத்திலிருந்து விடுதலையை தேவன் தரம் வல்லவர். அதனால்தான் இந்த பக்தன் சொல்கிறார், ஆண்டவரே நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது என்ன சொல்றாரு? இன்னொரு வாசிங்க. ஆமா, நீரின் இருதயத்தை விசாலமாக்கும் போது உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருதயத்தை விசாலமாக்குற பிறகு வேற வழியா ஓடிடுவாங்க. அவங்களுக்கு தேடணும். அவங்கள ஒரு சினிமாவோட இருப்பாங்க, இல்லாட்டி ஊர் சுற்றுவாங்க, இல்லாட்டி வேற எங்கேயா தவறான அங்க ஓடிடக்கூடாது. இறுதி விசாலாகும் போது எங்க பாஸ்டர் ஜபத்துக்கே வரல, பாஸ்டர் டைமே இல்லை, பாஸ்டர் டைமே இல்லை. இறுதி விசாலம் ஆயிருச்சு, ரொம்ப பிஸி, கடவுளையே தேட மாட்டாங்க. அப்புறம் இறுதிய குறுகினோடனே வந்து கடவுளோ குப்பரை கிடப்பாங்க. அப்படி போயிடக்கூடாது. இந்த பக்தன் சொல்றாரு, என் இருதயத்தை விசாலமாக்கணும்னா உங்க சபையை நோக்கி ஓடி வருவேன், உங்க சத்தியத்தை நோக்கி ஓடி வருவேன், உங்க சமூகத்தை நோக்கி ஓடி வருவேன். உலகத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. அல்லேலூயா. உலகம் நமக்கு வேணாம். ஏன் அப்படின்னா அந்த உலகம் இருதயத்தை குறுகி போகப்படும்.
சஞ்சலப்படுத்திடும், சமாதானத்தை கெட்டுப்போது பண்ணிடும். ஆனா இயேசுவை நோக்கி, கற்பனையை நோக்கி, வசனத்தை நோக்கி வந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை விடுதலையிலே கொண்டு போய் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா குறுகின இருதயத்தோடு வந்து ஆலயத்துல விசாலமாக்கும் பொழுது இன்னும் நம்மளை விசாலமாக்க அவரால் முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் இல்லையா? வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. வசனம் தான் நம்மளை இந்த இருதய விசாலமாக்கும் பிறகு அந்த பாட்டுக்கு போலாமான்னு யோசித்து பாட்டு எடுத்திருக்கிறாரு. அந்த நிச்சயம் உங்களுக்கு கிருபை செய்வார். இன்னொரு வசனத்தோட வாசிக்கிறீங்க, சகரியா 9:11-12 வாசிக்கிறீங்களா? சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. பாருங்க, குமாரன் விடுதலையாக்கினான். விடுதலை அப்ப சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே. அந்த வசனம் எப்ப தெரியுங்களா? சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. விடுதலை. நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. நம்பிக்கை இருக்கணும், என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்க வல்லவர், என் ஆண்டவர் எனக்கு இரட்டிப்பான நன்மையை தர வல்லவர். அந்த விசுவாசம். அதனாலதான் சொல்ற, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மை இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு. அல்லேலூயா. அவர்கிட்ட சமாதானம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நன்மை உண்டு இல்லையா? எல்லாம் அவர்கிட்ட. எதை எடுத்தாலும் அவர்கிட்ட இருக்கு. என்னெல்லாம் இயேசு கிட்ட போனா கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாமே கிடைக்கும். பாருங்க, எல்லா நாடுடைய பணமும் எல்லா இடத்துலயும் செல்லுபடியாக. ஆனா எல்லாருடைய ஜெபமும் ஒருத்தர் என்ன செஞ்சிடும்? செல்லுபடியா. அல்லேலூயா. அங்க சேஞ்ச் பண்ணணும், கரன்சி என்ன செய்யணும்? மாத்தணும். ஆனா எல்லாருடைய ஜெபத்துக்கு கரன்சி மாத்த தேவையில்ல, உண்மையான நீதி போதும், ஒரே இடத்துக்கு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. அது யார, அது கொரியாவா இருந்தாலும் சரி, இல்ல அது ஆங்கிலம் வேற ஆங்கிலமா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, எல்லா லாங்குவேஜுக்கும் இவர் போதுமானவர். அல்லேலூயா. அவர் அதனால்தான் சொல்ற, இரட்டிப்பான நன்மை. நம்பிக்கையுடையவர்களா இருக்கணும். நம்ம நினைச்சது, நானா ஜெபம் பண்ண நினைக்குமா பாஸ்டர்? எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. பாவம் மட்டும் செய்யாம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீதிமானா மாறணும். அதுக்காக நம்ம என்ன பரிசுத்தவன் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீதிமானாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். சிந்தனை தவறான யோசனைன்னு வராம இருக்காது. ஆனா வரும் பொழுது அதோட ஒத்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு நேரம் என்னத்தை என்ன செய்வான்? யாருமே இல்ல, கொஞ்சம் டிவியை போட்டு பார்க்கலாம், கதவை சாத்தி வைக்கும், யாருமே இல்ல, கொஞ்சம் ஆஸ்டர் தான் படம் பார்க்க சொல்ல மாட்டாரு, நம்ம ஒரு கேடிவியை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பாத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் தான் இல்ல, யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். என்ன படம் பாக்குறீங்கன்னு அவர் பார்ப்பார். தம்பி, இந்த படம் பார்த்தா நீ நல்லா இருப்பியா? இல்ல, சும்மா சொல்றேன், நீங்க யாரும் பாக்குறீங்க எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வரும்போது டிவி ஒன்றும் ஓடுறது இல்லை, அதனால நமக்கு தெரியறது இல்லை அது என்னன்னு. ஆனா கடவுளுக்கு தெரியும் இல்லையா? அப்ப நீதிமானுடைய ஜெபம் கீழே விழவே விடாது. அதனாலதான் எலிசாவுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு. அவர்கள் தேவனுக்கு நீதியாய் நின்றார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்குன்னா நம்ம நீதி இல்ல, அவர் நீதி ஆனார். அல்லேலூயா. அவர் நீதி நம்ம மேல வீசுது இல்லையா? நீதியின் சூரியனாகிய அந்த வெளிச்சம் நம்ம மேல வீசுறதுனாலதான் நம்ம எழுப்பி இருக்கிறான்னு சொல்ற, மகனே நான் உனக்கு விடுதலையாகவே நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு நிம்மதியை வைத்திருக்கிறேன், சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன், சுகத்தை வச்சிருக்கிறேன், பலனை வச்சிருக்கிறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? பலனா இருக்கீங்களா? ஆண்டவர் சில டெஸ்ட் கூட பண்ணலாம். என்னப்பா வசனத்தை கொடுத்து ஏதாவது இருக்குதா, நம்மளையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அதனால ஆமா இருக்கலாம். விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவர் விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்க. கர்த்தர் நிச்சயமா விடுதலை கொடுக்க அவரால் முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதம், விடுதலை, சமாதானம். அல்லேலூயா. அவ இப்பயே பிரசங்கத்துக்கு வந்து நிக்கிறார். பிடிச்சு நின்னாலும் வந்து என் கூட நின்றுகிட்டே இருக்கிறா. அந்த அபிஷேகம் மேல இருக்குது. அவ பாத்தீங்க அப்படின்னா விடுதலையின் எப்பொழுதும் நம்மளை வழி நடத்துகிற
பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, தரித்திரக்கு சுவிசேஷம் இல்லையா, நறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம், எல்லாத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கணும். ஏன் அப்படின்னா ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு அநேகரை சுகப்படுத்த, பலப்படுத்த, தைரியப்படுத்த ஆண்டவர் போகிறார். ஏன் அப்படின்னா இந்த குமாரன் நம்மளை விடுதலையாக்கின பிறகு நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கத்தை பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் போய் சுகமாக்குங்க, நீங்க போய் வியாசத்துல கைகளை வைங்க, நான் உங்கள் மேல் இருந்து விடுதலையை பெறுவேன். அல்லேலூயா. அதான வசனம். அதனால விடுதலையை நமக்கு மட்டுமல்ல, நம்மூலமாக இயேசு மற்றவர்களுக்கும் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருடத்துல கர்த்தர் அநேகரை தொட போகிறார். அநேகருக்கு விசுவாசம், அநேக வீடுகள்ல இன்னும் மாற்றத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28:1. கொஞ்ச நேரத்துல உபாகமம் 28:1 அது பார்க்காம தெரியும். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய கவனமா இருந்தா அதுக்கு கீழே உள்ள எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வரும்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. உபாகமம் 28:1 அப்படின்னா நீங்க பாத்துக்கணும், ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தை. ஆனா முதல் வசனம் கீழ்ப்படிதலின் வார்த்தை. அல்லேலூயா. 1 வசனம் என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிஞ்சா என்ன வரும்? ஆசீர்வாதம். நீங்க கீழ்ப்படிஞ்சாதான், இல்லாட்டி வராது. கீழ்ப்படியாட்டி எந்த ஆசீர்வாதமும். ஏன்னா அந்த வார்த்தை அவர் சொல்லி வச்சிருக்காரு. நம்மளுக்கு கீழ்ப்படிதல் இருந்தா எல்லா ஆசீர்வாதையும் கற்றுத்தருவார். நமக்கு கீழ்ப்படுகிறது. யாருக்கு கீழ்ப்படுதல்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:14-18. 2:14-18. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. பாத்தீங்களா? மரண பயத்தினால, போராட்டத்தினால அவரை போலவே, நம்மளை போலவே அவர் மாத்திட்டார். அவர் நம்மளை போலவே மாம்சத்துக்கு மாறினார். எல்லாவற்றும் இந்த விடுதலை ஆனா ஜீவ காலம் என்ன, மரண பயத்தினால, சாபத்தினால எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் மாறினார். அல்லேலூயா. அதனால்தான் நாங்க பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கத்தக்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு பிதாவானவர் கொடுத்தார் என்று பார்த்தோம். அவர் கொடுத்தார். அதனாலதான் இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. ஏன்னா எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழாக வந்துருச்சு. அல்லேலூயா. அவர் அதிகாரம் உள்ளவராய் மாறினார். அதிகாரத்துக்கெல்லாம் அதிகாரம் உள்ளவராய் அவர் மாறினார். அல்லேலூயா. இன்னைக்கு பிதாவுடைய வலது பரிசுத்தலை வீற்றிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? தகப்பனே, என் வார்த்தையை நான் சொல்லிட்டேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே என்னை நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த விடுதலை வேணும்னு சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் அதுக்கு சாங்ஷன் பண்றார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு விடுதலையை, அனுக்கிரகத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 136:24. சங்கீதம் 136:24. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இதற்காக நீங்கள் நான் செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது அவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வருடத்துல நிறைய விடுதலைகளை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. நிறைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நிறைய சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிற. கண்களை மூடி ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். அந்த விடுதலை
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் அநேகரை விடுதலையாக்கும்படியாய் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் போய் உலகமெங்கும் அவரை பற்றி சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அநேகரை ரட்சிப்பதற்கு, அநேகரை விடுதலையாக்குவதற்கு நம்மளை ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். குமாரன் நம்மளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் நமக்கு ஒரு விடுதலை, இன்னும் அநேகரை விடுதலையாக்க வேண்டியது நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், காயப்பட்டவர்களை காயம் கட்டுவதற்கு ஒரு விடுதலையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நம்ம நன்றி சொல்லுவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய சமாதானமும் உங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, உண்மை நன்றியோடு உங்களை துதிக்கிறப்பா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில கர்த்தாவே எங்களை நிலைப்படுத்துறதுக்காக, எங்களை ஆசீர்வதித்ததுக்காக, பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை, புதிய நாளை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதி நம்முடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொரு மேலும் சபையாரோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டதை போல இந்த வார்த்தை பிரகாரம் இந்த வருடத்தில் எங்களுக்கு நிறைய விடுதலையை, நன்மையை நீங்க செய்யப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.